ஒரு ஆதரவாளர்கள் இதை செய்தார்கள். தமிழரசு கட்சி தலைமைப்படம் இதை செய்யுமாறு கூறியிருக்காது, அது எங்களுக்கு தெரியும். அந்த 2 பேர் காட்டுகின்ற படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவை இவர்கள்லாம் தமிழரசு கட்சியில் சேர்த்தார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை அதுபோல் படம் காட்டப்படுகிறது. நீங்கள் தான் தமிழினத்தை மீட்க வந்த மீட்பர்கள் படம் காட்ட வேண்டாம். ஆயுத போராட்டத்தை சந்தித்தவர்கள் நாங்கள். தமிழ் தேசிய பேரவை ஒன்றை சொல்லி இருக்கிறது. 4 சபைகளிலே தான் நாங்கள் போட்டிக்கு நிற்போம். 3 சபைகளிலே நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். பல்வேட்டுத்துறை நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை. கால்போத்தில் சாராயங்களை பறக்க விட்டது என்று சொன்னது என்று சொல்லிவிட்டேன் என்று நான் சொன்ன விடயம் சரி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னது தவறான விதத்திலே சொல்லிவிட்டேன். எல்லாம் உண்மைதான். கனடாவிலே நினைவிடம் நிறுவப்பட்டிருக்கிறது, தமிழினப்படுகிற நினைவிடம். அதேபோல் ஒரு நினைவிடத்தை பல்வேட்டுத்துறையில் நிறுவுவோம் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை குறித்து கொழும்பிலே மேயர் பதவிக்கு 97ஆம் ஆண்டு தான் போட்டியிட்டவன். புலிகளுடன் பேசுங்கள், போர் நிறுத்தத்தை செய்யுங்கள் என்று சிங்களத்தில் 3 மொழிகளில் ஒரு மாவீரன் நினைவு தூவி நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இது தேர்தலில் எங்களுடைய அணி ஆட்சி பீடம் ஏறினால் என்ன ஏறாவிட்டால் என்ன, அந்த பணியை நாங்கள் மக்களிடம் பணி. அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்து மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகளுக்கான மேயர், அதேபோல் நகரபிதா, தவிசாளர் தெரிவுகள் இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலை நாடு பூரா ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே பல்வேறு விடயங்கள் ஊடகங்களிலே இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே நான் ஒரு சிலவற்றை குறிப்பிட வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய திரு CVK சிவஞானம் ஐயா அவர்களும், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுதந்திரன் அவர்களும் பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு வகையில் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த 2 பேர் காட்டுகின்ற படத்தை பார்த்தால் தந்தை செல்வாவை இவர்கள்லாம் தமிழரசு கட்சியில் சேர்த்தார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை அதுபோல் படம் காட்டப்படுகிறது. 2004ஆம் ஆண்டிலே கூட தமிழ் தேசிய கூட்ட தேர்தலை சந்தித்த பொழுது சிவஞானம் ஐயா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். நாங்கள் 22 பேர் தெரிவு செய்யப்பட்ட அந்த தேர்தலில். அதேபோல் திரு சுமந்திரன் அவர்கள் 2010 தேசிய பட்டியலில் வந்தவர். எங்களுக்கு அவர் தேசிய பட்டியல் காட்டக்கூடாது. இந்த தேர்தல் முறை 89 வந்த பொழுது கூட முதல் தடவையாக தமிழர் விடுதலை கூட்டணி அந்த தேர்தலை சந்தித்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் சந்தித்த பொழுது கூட அதிலே பார்த்தோமாக இருந்தால் பல 4 தமிழ் கட்சிகள் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி தலைமையிலே ஒரு கூட்டை அமைத்திருந்தோம். தமிழர் விடுதலை கூட்டணி, EPRLF, டெலோ, ENDLF. அந்த தேர்தலிலே போட்டியிடுமாறு தலைவர்கள் அமர்லிங்கம் ஐயா, சிவசம்பரம் ஐயா அவர்கள் என்னை கேட்ட பொழுது வடமராட்சியிலே நீங்கள் போட்டியிட வேண்டும் சுவாதிலிங்கம், நீங்கள் நான் துணிச்சல் மிக்கவர், எங்களுக்கு வடமராட்சியில் வேலை செய்கிறேன். நான் என்னுடைய தாய் மாமனை 70ஆம் ஆண்டு தேர்தலில் நான் எதிர்த்தவன். சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட என்று சொல்லப்பட்ட திரு ராசலிங்கம் ஐயாவை நான் ஆதரித்து குடும்பத்துக்கிட்டே பல பிரச்சனை எதிர்கொண்டவன் நான். இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் டெலோ முதல் நான் என்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிலே தான் வந்து தஞ்சமடைந்திருக்கின்றேன். நான் அரச உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட என்னோட இந்த செழிப்பு இல்லாத காரணத்தால் 3 நேர சாப்பாடும் அவர் தருகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட என்னால் நியாயப்படுத்த முடியும் என்று கூறியதை தலைவர்கள் அமரலிங்கமை ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஒன்றை சொன்னேன், நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக என்னை தேசிய பட்டியல் 29ஆவதாகத்தான் போடுங்கள், நான் அதில் இறுக்கமாக நிற்கிறேன். இல்லை தம்பி, நீங்கள் உங்களோட பேர் நான் 2ஆவது போகிறேன், நான் என்னுடைய பேர் பட்டியலில் 1வது. பின்னர் அமரலிங்கம் ஐயா மட்டக்களப்பில் போட்டியிட வேண்டியிருந்தது. சம்பந்தமுத்தையாவோட 1வது பேர், 2வது ஒரு நான் கேட்டுக்கொண்ட உதுபால பேர் ஒரு முஸ்லீமுடைய பேர் இடம்பெற்றது, 3வது என்னுடைய பேர், 4வது சதவதுல்லா என்று இன்னொரு முஸ்லீமுடைய பேர், 5வது திரு அமரர் சூப்பர் நடேஷ். இன்றைக்கு அந்த 2 தமிழர்களும் இல்லை, புலிகளால் கொல்லப்பட்டார்கள். திரு அமரர் சூப்பர் நடேஷ் அவர்கள்
சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர் மாவட்ட அபிவிருத்தி சபை இதில் உறுப்பினராக அவர்களின் பிறந்த நாள் அர்ச்சனை செய்ததற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதேபோல் சம்பந்தமூர்த்தி ஐயா அவர்கள் மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்டார். என்னை அமரலிங்கவையாவுடைய மறைவுக்கு பின்னர் இந்தியாவினுடைய அரசியல் செயலாளர் திருவண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலம் வந்து ஒழுங்குமான இதில் வந்து கேட்டார். திருவாளர்கள் செல்வம் அடைக்கிறனான் ஸ்ரீகாந்தா போன்ற மூவரை அழைத்து நீங்கள் இந்த தேசிய பட்டியல் பதவியை ஏற்றுக்கொள்ள. நான் சொன்ன இல்லை, நான் அதை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கொடுங்கள். நான் தெளிவுக்காக அந்த தேர்தலில் கூட்டாக இருந்தாலும் கூட வேலை செய்த காரணத்தால் எனக்கு தேவையில்லை என்று. பதவிகள் எங்களுக்கு தேடி போக வேண்டும் என்றால் எப்படியோ சென்றிருக்க வேண்டும். இப்படியும் அது தேசிய பட்டியலை பற்றியோ பதவியை பற்றியோ எங்களுக்கு சொல்ல தேவை. இன்னொன்று, மாணவ பராயத்திலிருந்தே 10 வயதிலிருந்தே போராட்டத்துக்கு போத்தில் மண்ணிரப்பி கொடுத்தவர்கள் நாங்கள். போலீஸாரிடம் வீசப்படுகின்றது. இதை விட 14 வயதிலே நண்பர்கள் குபரப்பா மாத்தியா நான் மூவரும் தமிழ் விடுதலை இயக்கத்திலே சேர சென்ற பொழுது அங்கே தலைவர்கள் அவர்கள் தங்கள் துறை குட்டிப்படி அதே போல் தேசிய தலைவர் பிரபாகரன் எல்லோரும் செல்ல இருந்த நேரத்திலே உங்களுக்கு 14 வயது சேர்க்கையில் ஆண்டு திருப்பி அனுப்பினார்கள். 73ஆம் ஆண்டிலே மீண்டும் இணைந்து கொண்டோம். அதன் பின்னர் தான் 74ஆம் ஆண்டிலே தமிழக தேசிய தலைவர் அவர்கள் தமிழின் புதிய புலிகள் ஒன்றை ஆரம்பித்து அது பின்னர் 76ஆம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகள் என்று மே மாதம் 5ஆம் தேதி பெயர் மாற்றப்பட்டது. அதே போல் நாங்கள் சேர்ந்து சில வாரத்துக்குள்ளே, எனக்கு சரியாக தேதி ஞாபகம் இல்லை, ஒரு குண்டு தயாரித்து குண்டு தவறுதலாக வெடித்து இல்லை அவர்கள் பனைகளை பார்த்துருக்கார்கள். இருந்தால் இதில் பனம்பழம் விழுந்தால் தென்னைக்கு கீழே இருந்திருக்கார்கள். டோச்சை அடித்து பார்த்துருக்கார்கள். ஒன்றும் விழக்கூடியது இல்லை என்று இருந்த பொழுது சிறு குறும்பைகளை அரித்து அது விழுந்து வெடித்த காரணத்தால் பொம் சோதி என்று சொல்லப்படுகின்ற சோதர் ஐயா படுகாயப்படுத்தப்பட்டார். பலருக்கு காயங்கள். தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்கள் பாய்ந்த தீயை அணைத்த பொழுது தலைவர் பிரபாகரனுக்கு தொடையிலே அதுதான் கரிகாலன் என்ற பெயருக்கு அதுவும் ஒரு காரணம். தேடுதல் வேட்டை நடக்கின்ற பொழுது எங்கள் எல்லாரையும் சாரத்தை திருப்பி காட்ட சொல்லுவார்கள். அந்த எரிகாயம் இருக்கோ இல்லை என்ன தலைவர் பிரபாகரனுடைய ஃபோட்டோ இல்லாத காரணத்தான் பிறகு அவருக்கு சிகிச்சை எடுப்பதில் நாங்கள் முன்னுகின்றோம். இதை விட நான் அரசியல் பிரிவிலே சேர்த்துக்கொள்ளப்பட்ட பொழுது தலைவர் தங்கத்துறை அவர்கள் விசேடமாக சொன்னார், நீங்கள் சிவாஜி மாணவர் பேரவை இளைஞர் பேரவை தமிழர் விடுதலை கூட்டணி செயற்படுங்கள், எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை தாருங்கள், மற்ற 2 பேரும் இராணுவ பிரிவிலே இருக்கட்டும், குமரப்பாவும் மாத்தியா நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொல்லப்பட்ட அடிப்படையிலே 1973ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது வல்லாகத்திலே நடைபெற்ற பொழுது வல்வெட்டுத்துறையிலே 4 கட்சிகளை ஒன்றுபடுத்திய பெரியவர் ஞானமூர்த்தி அப்பா அவர்கள் பிரபாகரனுடைய பெரிய தகப்பனார். அவர் தலைமை வைத்துக் கொண்டிருந்தார். அப்போ தட்டி வேரண்ட் அந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த வேனிலே தான் நாங்கள் பிடிச்சு கொண்டு வெளிக்கிட வேண்டிய பொழுது நான் அரைக்காச்சட்டையுடன் சென்றேன். அப்பொழுது சொன்னார், தம்பி இது தமிழரசு கட்சி மாணவர் அணி அல்ல, இது வாலிப முன்னணி. போய் வீட்டில் போய் வேட்டி கட்டி கொண்டாங்க. இப்பொழுது கூட அடிக்கடி வேட்டி கட்டி எனக்கு அந்த ஞாபகம் வருது. நீங்கள் இந்த நேற்று முந்திராத்து வந்து எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன். சரி பரவாயில்ல, நீங்கள்லாம் பெரியாக கட்சி இருங்கள். ஆனால் தேர்தலில் கூறிய விமர்சனங்களை பற்றியெல்லாம் கருத்து சொல்கிறீர்கள். தமிழரசு கட்சி 5000 ரூபா காசை பறக்க விட்டது, கால்போத்தில் சாராயங்களை பறக்க விட்டது என்று சொன்னது என்று சொல்லிவிட்டேன் என்று நான் சொன்ன விடயம் சரி, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னது தவறான விதத்திலே சொல்லிவிட்டேன். எல்லாம் உண்மைதான். இதுதான் நிலைமை. நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், ஒரு ஆதரவாளர்கள் இதை செய்தார்கள். தமிழரசு கட்சி தலைமைப்பட செய்யுமாறு கூறியிருக்காது, அது எங்களுக்கு தெரியும். ஆகவே அவ்வாறு உங்களுக்கு மனதிலே ஏதாவது நெருடல்கள் அல்லது உங்களுக்கு அதிலே கஷ்டங்கள் இருந்தால் அதற்காக என்னுடைய மனவத்தத்தை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் எங்களுடைய தரப்பிலிருந்து யாராவது தவறுதல் செய்திருந்தால் விமர்சனங்கள் அதிகழ்த்துகள் போன்றவற்றை எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்ற செய்யப்பட வேண்டும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்ததற்கு நன்றி, அதேபோல்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி, தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் நன்றி, எங்களுடைய அணிக்கு வாக்களிக்கிறது நன்றி என்று கூறுகிறேன். ஏன்னா தமிழ் தேசிய அணிகள் எல்லாவற்றுக்கும் அப்போ நீங்கள் திருப்பி கேட்டிருக்கலாம் யாராவது, அப்போ சாராயம் கொடுத்தவருக்கும் போத்தில் வீசினவருக்கும் ஏன் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க? அவை வாக்காளர் எல்லாரும் நான் நல்ல வகையிலே வாக்களித்திருக்காரு. எங்களுடைய பேராசிரியர் ஒருவர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் கலாநிதி சபா ராஜேந்திரன் கூறுகிறார், சிவாஜி நீங்கள் இவ்வாறு மக்களை குறை சொல்வதை தடுத்து விடுங்கள். ஒரு சிலரை நீங்கள் இவ்வாறு சொல்வதன் மூலம் முழு மக்களுடைய மனமும் புண்படும். அவை இவ்வாறான கருத்துக்களை எதிர்காலத்தில் தெரிவிக்க வேண்டாம். நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே தேர்தலிலே நீங்கள் தவறு செய்தால் அந்த முறைப்பாட்டை மாத்திரம் பதிவு செய்து விட்டுட்டு பொது வழியிலே கருத்து சொல்லக்கூடாது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே இந்த வகையிலே தான் தமிழரசு கட்சியிலே அவ்வாறு இருந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் 76ஆம் ஆண்டிலே வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் எடுக்கப்பட்ட வட்டுக்கோட்டையிலே பருத்துறை தொகுதியிலிருந்து 15 பேராளர்களிலே ஒருவனாக, டெலிகேட்லேயே ஒருவனாக 19 வயதில் குறைஞ்ச பேராளனாக கலந்து கொண்டு வந்தான். மே மாதம் 14, 15 1976 49 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற மாநாட்டிலே கலந்து கொண்டேன். அப்பொழுது கூட அமரர் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேர் பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது நாங்கள் ஆட்சேபித்தோம். தந்தை செல்வா கும்பிட்டு கொண்டு சொன்னார், எல்லாம் பொறுமையாக இருக்கின்றன இருந்தோம். அதனுடைய பிரதிபலனை நாங்கள் பார்த்தோம். அந்த தீர்மானத்தை வெளியிடக்கூடாது என்று இலங்கை அரசாங்கம் தடுத்த பொழுது சட்டத்தை பாவித்து 90% அடித்து யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலே, பேருந்து நிலையத்திலே விநியோகித்த பொழுதுதான் தலைவர்கள் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள், அதேபோல் அமரர்கள் VN நவரத்தினம், அதேபோல் காப்போரத்தினம் ஐயா, துரத்தினம் ஐயா 4 பேர் கைது செய்யப்பட்டது. ஜூரர்களற்ற ட்ரையல் பார் 3 நீதிபதிகளை கொண்ட முன்னால் நிறுத்தப்பட்ட பொழுதுதான் அமரர்கள் ஜிஜி பொன்னம்பலம், தந்தை செல்வா, திருச்செல்வம் ஐயா போன்றவர்கள் ஆஜராகி வாதாடினார்கள். அதிலே வெற்றி கிடைத்தது. அன்றைக்கு அந்த ஒற்றுமையை அவர்கள் கொண்டு வராவிட்டிருந்தால் அமரர் ஜிஜி வாதாட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்ட முறையே செல்லாது என்ற வாக்கள் தீர்ப்பளிக்கப்படாவிட்டிருந்தால் 20 ஆண்டு எல்லோருக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒற்றுமை என்பதை இது எங்களுக்கு உணர்த்தியது. அதைத் தொடர்ந்து தான் அமரர் ஜிஜி பொன்னம்பலம் ஐயாவுடைய அவருடைய இறுதி ஊர்வலத்தை கூட அவருடைய பிரசவம் நடைபெற்றிருக்கிறது பலூட். அந்த இடத்துக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் இளைஞர்கள் தலைவர்களுடன் போராடி கொண்டு வரப்பட்டு அதில் அஞ்சலி செலுத்தப்பட்டார். அவருடைய தந்தையார் ஒரு போஸ்ட் மாஸ்டராக இவராக இருந்த இடத்தில் வீட்டிலே தான் பிரசவம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் பின்னர் அவருடைய இறுதி நிகழ்வுகள், தகனக்கிரியைகள் பருத்தித்துறை கடற்கரை மைதானத்தில் நடைபெற்று நாங்கள் எல்லாம் நின்றோம். அது இவ்வாறு எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இப்போ நீங்கள் கதைக்கிறீர்கள், நீங்கள் பெரியாக்கள், சரி இருங்கோ, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் மூடி மறைத்து விட்டு நீங்கள் தான் தமிழினத்தை மீட்க வந்த மீட்பர்கள் படம் காட்ட வேண்டாம். ஆயுத போராட்டத்தை சந்தித்தவர்கள் நாங்கள். இதே போல் தமிழர் கூட்டணி 76ஆம் ஆண்டிலே ஒரு போராட்டத்தை அறிவித்தது. பட்டுக்கோட்டை தீர்மானம் முடிந்தவுடன் சிறை நிரப்பும் போராட்டம் என்று. ஆனால் பருத்தித்துறையிலே சிவசம்பரம் ஐயா வழிநடத்த வந்திருந்தார். அப்பொழுது எம்பியாக இருந்த ஜெயக்குடி ஐயா வீட்டிலே தான் நீதிமன்றத்துக்கு அருகிலே அந்த வீடு குழுமிய பொழுது 12 பேர் தான் நாங்கள் இருந்தோம். மற்ற இடங்களில் சில இடங்களில் எல்லாம் நூற்றுக்கணக்கிலே போராட்டத்துக்கு சென்றிருக்கார்கள். தம்பி பண்டிதர் விடுதலை புலிகளுடைய தளபதியாக பின்னாலே வந்தவர் அரைக்காய்ச்சட்டோடு வந்தார். சிவபெருமையா தம்பி நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று. இன்னொரு ஐயா அவர் 75 பேரையும் கடந்து எல்லாம் தலைமுழு மண்முடி ஐயா நீங்களும் ஓரமாக நில்லுங்கள். தம்பி சிவாஜிலிங்கம் நீங்கள் மாவட்ட நீதிமன்ற போராட்டத்துக்கு தலைமைதாங்கள். தம்பி பாலகிருஷ்ணன் பின்னாலே சட்டத்திரடியாக வந்தவர், அவர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தலைமைதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது பாலகிருஷ்ணனுடைய தந்தையார் ஓடி வந்தார். ஐயோ நீ போனால் லோயரா வரையில் பாடாண்டு எடுத்துக்கொண்டு போகும்பொழுது சிவாஜி நீங்கள் 2க்குமே நீங்களே தலைமைதாங்கள். நாங்கள் சென்றோம், நீதிமன்றத்தை குழப்பினோம். போலீஸ்கார் எடுத்து வந்து ரோட்டில் எறிந்தார்கள். பின்னர் திருப்பி மதில் ஏறி நீதிமன்றத்துக்கு நுழைந்து மாவட்ட நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு நீதிமன்ற இருக்கையில் நாங்கள் இருந்தேன். போலீஸார் கிட்ட நாங்கள் போட்டோம், அமர்க்களம் பண்ணினோம்.
திரும்பி வருகின்ற பொழுது எங்களுக்கு செய்தி வருகின்றது, யாழ்ப்பாணத்திலே போராட்டம் நடத்திய தந்தை செல்வா நீதிமன்றம் கலை வரை சிறை வைக்கப்பட்டார். ஆனந்த் சங்கரியா கிளிநொச்சியிலே பிடிக்கப்பட்டவர் எம்பி சிறைச்சாலை உடுப்பு அணியப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வாரெல்லாம் வரலாறு எல்லாம் இவர்களுக்கு நாங்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. வேண்டாம், ஒரு நாளைக்கு வாங்க, நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் எப்படி இந்த கட்சிகள் வளர்ந்தேன்ட்டு. அதெல்லாம் வேண்டாம். அதில் இப்போ மக்களுக்கும் அது எவ்வளோ தூரம் நொந்து போயிருக்கிறார்கள். அவே எங்களுக்கு நீங்கள் படம் காட்ட வேண்டாம், நீங்கள் சொன்னதை செய்ய போகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்கள் முதல் நிலை பெற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறீர்கள் என்றால், நாங்கள் சார்ந்த தமிழ் தேசிய பேரவை ஒன்றை சொல்லியிருக்கிறது. 4 சபைகளிலே தான் நாங்கள் போட்டிக்கு நிற்போம். 3 சபைகளிலே நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். பள்ளித்துறை நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, இன்னொன்று ஊர்காவத்துறை பிரதேச சபை. அதிலே தமிழ் தேசிய அணிகளிலே நாங்கள் முன்னிலை பெற்றிருக்கோம். 1வது இடத்திலே பிடிப்பி வந்தால் அது இந்த 4 இடத்திலே தான் போட்டியிடுவோம் கூறியிருக்கோம். நீங்கள் போட்டிக்கு வருவீர்களாக இருந்தால், உதாரணத்துக்கு பள்ளித்துறை நகரசபை எடுத்துக்கொள்வோம். 9 வட்டாரங்களிலே 7 வட்டாரங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 இலங்கை தமிழரசு கட்சி பெற்றது. அங்கே 60க்கு 40 6 போனஸ் ஆசனங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் விகிதாசாரத்தை விட வட்டாரங்களை கூட பிடித்ததால் ஓவர் ஹேங்கிங் என்று கடந்த 2018 2 கூடினார்கள். இந்த முறை 1 கூட்டி 7 போனஸ் ஆசனங்களிலே 3 போனஸ் ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும், 3 போனஸ் ஆசனங்கள் ஏபிபிக்கு, என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கும், 90 வாக்குகளை பெற்று இபிடிபி 1 ஆசனத்தை பெற்றது. 1 போனஸ் ஆசனம் சென்றிருக்கிறோம். அவை எண்கணிதத்திலே எங்களுக்கு ஒரு 100 வாக்கு கிடைத்திருந்தால் 1 போனஸ் ஆசனத்தை பெற்று 8ஆக வந்திருக்கும். அது 50% மேலே 16ல் 8 வந்தவுடன் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைவரையும் துணைத் தலைவரையும் கடிதம் போல அனுப்பு வாய்ப்பை பெற்றிருப்போம். அது நழுவு. எது அப்படி இருந்தாலும் தமிழரசு கட்சி வேட்பாளரை நிறுத்த முடியும். அதே தேசிய மக்கள் சக்தியை நிறுத்த முடியும் என்றால் 3 பேர் இருக்கிறார்கள். ஒருவருடைய பேரை ஒருவர் முன்பே மற்றவர் ஆமோதிக்க நிறுத்த முடியும். தமிழ் கட்சிக்கு 5 பேர் இருக்கிறார்கள், நிறுத்த முடியும். இப்படி தனியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் தமிழரசு கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தமாக இருந்தால் ஜேவிபியினர் வாக்களிப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவருடைய உரிமை. போட்டிக்கு நிற்கிறவருடைய பெயர் அறிவிக்கப்படும். எங்களுடைய தரப்பில் எக்ஸ் என்றால், அவருடைய தரப்பில் தமிழ் வை என்றால், யாரை நீங்கள் ஆதரிக்கிறது சொல்வது கரும்பலகையிலே ஒயிட் போர்டிலே குறிக்கப்படும், எண்ணப்படும். ஏவிபியினர் எங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதியின் ஆலோசனை அடிப்படையிலே பல தீர்மானங்களை பலருக்கு கலந்துரையாடலில் சொல்லியிருக்கு. 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு பின்னர் பெண்கள் கூட அழைக்கப்பட்டு அரை அந்த ட்ரெஸ்ஸிங் கவுன் என்று சொல்லப்படும் அந்த உடையுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி கீழ்த்தரமாலாம் சொல்வார்கள் என்றால், நாங்கள் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்திருக்க முடியும். நாங்கள் வீணா பெண்களை அப்படி பிடிச்சார்கள் என்றால் அதிலே கஷ்டப்பட்ட அந்த முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்கள் உஷாராக எல்லாருடைய டெலிஃபோனையும் வேண்டி வச்சுட்டு தான் விட்டுருக்காரு. இல்லாட்டி இந்த ஜட்டி அமைச்சருக்கு நாங்கள் ஒரு தங்கச்சியை பிடிச்சி ஜட்டிகளை வச்சு கொண்டு போகணும்னு சொல்லி தான் கொண்டு போய் எடுத்துருப்போம். இயக்கத்தில் கரும்புலியாக போய் வெடிகுண்டா சேர்றாங்க. இதெல்லாம் பெரிய வேலை இல்லை. ஆனால் அங்கே வைத்து சொல்லப்படுறது கடுமையான வார்த்தைகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன், சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு எங்களுக்கு தொல்லை தந்தார்கள். அவர் 2 பேர் கடும் சளிகள். இவர் ஒரு கடும் முள்ளு. இவர்களை தலையெடுக்க விடக்கூடாதுன்னு கூட அருண்குமார் தோழர் சொல்லியிருக்கிறார். நான் சொன்னேன், இதை சொன்னவர்களுக்கு சொன்னேன். இப்போ அது உங்களுக்கு புரியுதா? நாங்கள் நீங்கள் எங்களில் மக்களில் எல்லாருக்கும் தெரியாட்டி கூட அவங்கள எப்படி கணக்கு எடுக்கிறார்கள். அது சரி. எது எப்படி இருந்தாலும் தமிழரசு கட்சி போட்டிக்கு வந்தால் எங்களை கேட்டாங்கள் ஆதரவு, அவர்களாக ஆதரவு தந்தார் என்ற பொய்யை நீங்கள் சொல்வீர்கள். அவை உலகத்துக்கு நாங்கள் சொல்வதற்காக தான் இந்த பத்திரம் பாராட்டு கூட்டியிருக்கோம். நீங்கள் ஒரு முறையை செய்கிறேன் போட்டியில் இருங்கள். அவர்கள் வேண்டுமென்றால் போட்டி விட்டு பார்க்கட்டும். அவர்களுக்கு 3 ஓட்டு வருதா இல்லையாட்டு பார்க்கட்டும். 3 ஓட்டு இருக்கு. ஆனால் அதுக்கும் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா இல்லையா, அல்லது ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது.
ரகசியமாக கடைப்பட்டு போனால் யார் யார் என்ன கேமை கொடுத்தார்கள் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லி இவேந்த ஆக்கள்லாம் 3-4 பேர் போட்டவங்க, ஜேபி போட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கள். ஆகவே இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் ஒன்றிலே உறுதியாக இருக்கிறோம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் அதையும் தீவிரமாக முதலமைச்சர் பதவியை ஜேபி போராடும். நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய அணிகள் எல்லாமே இறுக்கமாக போராடி அதை தக்க வைக்க வேண்டும். இப்பொழுது எவ்வாறு இவர்களை விரட்டினோமோ என்றால் எனக்கு பலரும் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மரியாதை இல்லை, எம்பியாக இருந்த நீங்கள் இப்போ நீங்கள் சேமனாக போகிறீங்களோ. நான் நகரசபை உறுப்பினராக கூட இருந்திருக்கேன். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்துட்டு எம்பியாக இருக்கலாம், என் ஜாயிலிங்கம் சேமனாக போயிடாது. எனக்கு எந்த தனிப்பட்ட கௌரவம் முக்கியம் அல்ல, இனத்தினுடைய கௌரவம் முக்கியம். இதை காப்பாற்றுவதற்காக நான் முன்னிற்கிறேன். இதை விரட்டி அடிப்பேன். எனக்கு ஒற்றை நோக்கம்தான், இவர்கள் வரக்கூடாது, துரத்தப்பட வேண்டும். யார் வர்றன்ற யார் சேமனாக நல்ல பிரச்சனை என்பதை கூறியிருந்தோம். அதை செய்து காட்டியிருக்கிறேன். அந்த வகையிலே எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு ஒரு அரைகுறை தீர்வை திணிப்பதற்கு, ஒற்றையாட்சிக்கு கீழான தீர்வை திணிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முற்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதில் 8 பேர் இலங்கை தமிழரசு கட்சி, 8 பேர் ஜேவிபி, ஒன்று நண்பர் அஜித்குமார் பொன்னம்பலம், இன்னொன்று திரு செல்வம் அடைக்கலனான், இன்னொன்று டாக்டர் அர்ஜுனா. அவை 19 பேர் 10 பேர் ஒரு பக்கம் நின்றார்களாக இருந்தால் நிச்சயமாக அரைகுறை தீர்வை திணிக்க முடியும். அதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியோட ஆதரவு எங்களுக்கு தேவை. ஒருவர் கூட இல்லாமல் 2 பேர் பிரிஞ்சு போனால் கூட எங்களுக்கு கஷ்டம். அவை இலங்கை தமிழரசு கட்சி உட்பட அத்தனை பேரும் ஒரு பொது நோக்கத்தோடு, பொது கோரிக்கையோடு நாங்கள் சேர்ந்து செயற்பட வேண்டும். எலெக்ஷன்கள் வரும், தேர்தல்கள் வரும் போகும், பதவிகள் வரும் போகும். அதற்காக தமிழ் மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அவாவை, வேண அவாவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். பார்த்தமாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே பல 10,000 கணக்கிலே மக்கள் திரண்டிருந்தார். அவருடைய உணர்வு சாகவில்லை. மக்களை நீங்கள் திசை காட்டி பக்கம் தள்ளாதீர்கள். அதை இந்த தேர்தலிலே நாங்கள் மிகவும் ஒற்றுமையாக சபைகளை சுமூகமாக நடத்தி காட்டுவோமாக இருந்தால் மாத்திரம்தான் மக்கள் அடுத்த முறையும் எங்களுக்கு பின்னால் அணிதிரள்வார். தேர்தலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். அதை நாங்கள் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்வது, பதவிகளுக்காக சண்டையிடாமல் விட்டு கொடுப்புடன் இந்த தமிழினத்தினுடைய ஒற்றுமையை காப்பாற்றி அனைத்து கட்சிகளும் பங்கெடுக்க வேண்டும். எங்களுடைய தரப்பிலே தமிழ் தேசிய பேர் பொறுத்தளவிலே நாங்கள் மிக இறுக்கமாக, நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சி அதில் மிக இறுக்கமாக போராடும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் இது ஒரு பிரச்சனை, தற்காலிகமான பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை தீர்வை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே இந்த ஜெனீவாவிலே முக்கியமான தீர்மானங்கள் வர இருக்கின்றன. கனடாவிலே நினைவிடம் நிறுவப்பட்டிருக்கிறது, தமிழினப்படுகிற நினைவிடம். அதேபோல் ஒரு நினைவிடத்தை வல்லுநத்துறையில் நிறுவுவோம் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை கூறியிருக்கின்றோம். பிரம்டனில் இருந்தது போல ஒன்றை நாங்கள் நிறுவோம். இதுக்கு மேலதிகமாக ஒரு மாவீரர் நினைவு தூவி நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். இது தேர்தலில் எங்களுடைய அணி ஆட்சி பீடம் ஏறினால் என்ன, ஏறாவிட்டால் என்ன, அந்த பணியை நாங்கள் மக்களிடம் பணத்தை திரட்டி ஒரு தனியார் காணியை விலைக்கு வாங்கி அது வல்லுநத்துறை நகரிலே அது கட்டி எழுப்பப்படும். இதே போல் பல விடயங்களை அறிவித்திருக்கிறோம். தமிழ தேசிய தலைவர் மீது பிரபாகரன் அவர்களுடைய பெற்றோருடைய ஞாபகார்த்தமாக ஒரு மின்தான மேடை அமைக்கப்படும் என்றும், அதேபோல் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட செலவிலே வல்லுநத்துறை மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு கதிரியக்க சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டு அவர்கள் வேலுப்பிள்ளை, பார்வதி பிள்ளையுடைய பெயர் சூட்டப்படும். எல்லாம் பகிரங்கமாக கூறியிருக்கிறோம். இது எந்த தடைகள் வந்தால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு போகிறோமோ இல்லையோ நிறைவேற்றுவோம், நிறைவேற்றி காட்டுவோம், அதை நோக்கி பயணிப்போம். ஆனால் இதுவாறு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த பணிகளையும் அந்த நகரசபை பணிகளையும் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக அந்த சபையிலே செயற்படுவோம் என்பதை தான் இந்த இடத்திலே என்னால் கூறிக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நகர சபையில் தற்போது உறுப்பினர் ஆவதில் ஏதாவது சிக்கல் இருக்கா?
இல்லை, அந்த 9 வட்டாரங்களிலே 9 பேரை நிறுத்தியிருந்தோம், 7 பேர் வெற்றிவர்கள். அதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடன் தமிழ் தேசிய கட்சிக்கு தலைமை பதவி தரப்பட்டாலும் நீங்கள் விரும்பியவாறு ஆட்களை போடுங்கள் என்று தலைவர்கள் காட்டினாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து நான் போட்டியிட இருந்த வட்டாரத்தை, தமிழர் தேசிய தலைவருடைய வீடு, என்னுடைய வீடு 100, அந்த வட்டாரத்தை கூட நாங்கள் அவர்களுக்கு நான் விட்டு கொடுத்து நான் போனஸ் பட்டியலிலே இருந்தேன். போனஸ் எங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த 7 பேரிலே ஒருவர் விலையினால்தான் நான் அதுக்குள்ளே உறுப்பினராக வந்து நகரசபை தலைவர் வகை செல்ல முடியும். ஆனால் அவர்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறார்கள். வேற இன்னொரு வந்தியை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இவருக்கு ரிசைன்மெண்ட் கொடுக்க ஒருத்தரும் தயாரில்லை. 7 பேரும் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி இல்லாட்டி நாங்களை துண்டு உலிக்காத எங்களை செலக்ட் பண்ணி எடுங்க வையாண்டு. நான் என்ன துண்டுங்களுக்கு தேவை, ஒன்றுங்களுக்கு தேவையில்லை. நான் யாரான்னு சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆள் ரிசைன் பண்ணுங்க, நான் வருவோம். நான் 4 வருஷத்துக்கு இருக்க மாட்டேன். உங்களை இளைஞர்களை பயிற்றுவிப்பதற்காக நான் பக்கத்தில் இருந்து ரிசைன் பண்ணி போடுவது குறைஞ்சி 1 வருஷமாவது உங்களை பயிற்றுவிட்டு அஞ்சல் ஓட்டம் போல தலைமையை உங்களிடம் தந்துவிட்டு நான் செல்வேன். அது அரசியல் தலைமையாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும். 30கள் 20கள் 30கள் 40கள் 50களில் இருப்பவர்களை நாங்கள் பயிற்றுவிக்காமல் சென்றால் எங்களை இனம் காரி துப்பும், மன்னிக்காது. இவர்கள் இருக்க மாட்டேங்குது. யாரை வளர்த்து விட்டுனோம் இந்த கேள்விகளும். அந்த கேள்விக்கு சரியான பதிலையும் வழங்கிவிட்டு தான் நாங்கள் செல்வோம். ஆகவே அந்த வகையில் நான் உட்பட யாரும் 4 வருஷம் காணாதீங்க. உறுப்பினர் பதவியும் தான் சுழற்சி முறையில் வழங்க வேண்டும் என்று அதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு முன்மாதிரியாக ஒரு இளைஞர்களை உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒரு ஆசன பிரச்சனைகள் இருக்குது தானே, எந்த பொறுமுறையோடாக ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று பொறுமுறை ஒன்றும் இல்லை. அவர்கள் சொன்னவர்கள் பெரும்பான்மை எடுத்தவர்கள் போட்டியிட வேண்டும். போட்டியிட வேண்டாம், அவர்கள் மற்றவர்களை எதிர்த்து வாக்களிப்பார்கள். அவர்கள் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்ட சொன்னால் செய்ய முடியுது. இதே வேலையை நான் மற்ற இடங்களில் செய்வோம். ஏன் திரு கஜேந்திரகுமார் பரம்பரம் கூறியிருக்கிறார், யாழ்ப்பாண மாநகர சபையிலே வாக்கெடுப்பு வந்தால் என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு ஊடகவியலாளரை தையீட்டிலே கேட்ட பொழுது நாங்கள் தமிழக கட்சிக்கு வாக்களிப்போம் என்று கூட கூறுகிறேன். இவ்வாறு நல்லெண்ணம் காட்டியதன் பின்னர் நீங்கள் போட்டியிட்டு எங்களை தோற்கடிக்க போகிறீர்கள் என்றால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தோற்கடித்தால் அது நல்லது என்று நான் பார்க்குறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வெள்ளத்தில் நான் வீழ்த்தி காட்டி நான் இந்த சுயநத்துடன் அன்றைய தினம் கூட என்னுடைய பிரஷர் 195 இருக்க நான் 11 வாக்குச்சாவட்டிக்கு நொண்டி போன மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் சென்று ஒவ்வொரு வாரம் தங்கியிருந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய தவறான தலைமை பாடம் புகட்டுவதற்காக ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நான் நூற்றுக்கணக்கில் தொலைபேசியில் அழைத்து கொண்டிருக்கார். வாங்க ஐயா, மட்டக்களப்பு வாங்க, புத்தகலுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, யாராவது தம்பி பிடிச்சி ஃபேஸ்புக் என்னத்தில் போட்டுட்டான் போட என்று நம்புகிறேன். அலறி கொண்டிருக்கு, தொலைபேசியில் அலறி கொண்டிருக்க மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆகவே அதை செய்வதற்கு எல்லா இடங்களுக்கும் நான் செல்வேன். அதுக்கான பணியை நீங்கள் எங்களுக்கு இந்த பொறுப்பை என்னோட தரையில்னா அது சந்தோஷம். இதுதான் அதன் தோல்விகளை கண்டு பதவிகளை தூக்கி எறிஞ்சிட்டு அண்டை சரத்வன்சா என்ன சொல்கிறார், சரத்வன்சா ஆதரிச்சியல் நான் போட்டிட்டேன் சந்தோஷம். மைத்திரிபால சீரவை ஆதரித்தீர்கள். இன்றைக்கு என்ன நடந்தது? கோத்தவ நல்லாலும் கோத்தவ ஆதரிக்க இல்லை. ஆனால் சைத் பிரகாசா இன்றைக்கு போர் வெற்றி வீரர்கள் தினத்தில் ஆதரவு வழங்குகிறார். ஆனால் முள்ளிவாய்க்கால் தினத்துக்கு ஏதாவது கருத்து தெரிவித்தார இல்லை. நீங்கள் போட்டு பழக்கிறாங்கன்னா டெலிஃபோன் மணி போல சிரிப்பவர்கள் மாதிரி சிரிக்க விட்டு தான் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் நொட்டுது. ஆனால் வல்லெடுத்துறையில் வாக்காளர்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றி சொல்ல வேண்டும். அதுபோல் மற்ற பல சபைகளில் அந்த வட்டாரத்திலே தேசிய தலைவர் என்னுடைய வட்டாரத்திலே யானைக்கு சைவர், கதிரைக்கு சைவர், இன்னொரு வட்டாரத்திலே அவர் ஒரு வாக்கு கதிரை. அப்போ அவர்கிட்ட மனைவிக்கும் போட இல்லை. நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்க அவசரம் தம்பி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சிரிப்பு நான் இவருக்கு போட மாட்டேன் உங்களுக்கு போடுவேன் இருந்தது. அவர் சொல்லிட்டு பார்ப்போம், அந்த வேட்பாளருக்கு தெரியும் தான் போடுறார். அப்போ தன்னை தவிர வெறும் போட உணர்த்தப்பட்டிருக்கு. ஒரு வாக்கு தான். ரேவடி வட்டாரம் இலக்கம் 3 இலக்கம் உள்ள வட்டாரத்தில் ஒரு வாக்கு கதிரைக்கு. கர்நாடகங்களில் இது இல்லை.
எங்களோட மக்களும் மற்ற சுவார் விஷயங்களை சாய்த்து காட்டியிருக்காரு. அதை போல் இந்த திசை காட்டி என்று போகிற வரைக்கும் கொஞ்சம் அவர் 3 லைட்டு வண்டி சந்தியில் ஒளிய விட்டார். இன்றைக்கு 3 போன சாசனம் வந்து அவருக்கு அந்த வட்டாரத்தில் கிடைச்ச 39 வாக்கு தான். அந்த 39 இல்லாமல் சைவருக்கு போயிருக்கோம், இல்லை 3க்கு போயிருக்கோம். இதுதான் எங்களோட விருப்பம். இன்றைக்கு அவர் போனஸில் போய் குத்த போகிறார். வர்றாருவா 2 பொம்பளையிலையும் கூட்டிட்டு வா, இல்லை ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வா, பிச்சை நாங்கள் பார்க்குறோம். சரி, அவே எத்தனையோ சமர்க்கணங்களை கண்ட எங்களுக்கு, பாராளுமன்றத்தில் எவ்வளோ ரகலைகளை சந்தித்த எங்களுக்கு, மாகாண சபையை கடந்த எங்களுக்கு, நகர சபையை நடத்திய எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் கொழும்பிலே மேயர் பதவிக்கு 97ஆம் ஆண்டு நான் போட்டியிட்டவன். புலிகளுடன் பேசுங்கள், போர் நிறுத்தத்தை செய்யுங்கள் என்று சிங்களத்தில் 3 மொழிகளில் வைத்து மியூசிக் குரூப்பில் அடித்து நாங்கள் செய்தாங்க. கிழக்கு மாகாணத்திலே நீங்கள் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை போட்டியிட தயங்கிய நேரத்திலே நாங்கள் போட்டியிட்டு ஆட்சியை திருவண்ணாமலை நகர சபை மட்டக்களப்பு பிடித்தோம். இல்லாட்டி நீங்கள் இன்றைக்கு அதுக்கு பிறகு 94ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஓடியிருந்தோம். அப்போ அன்றைக்கு யூஎன்பி பிடிச்சு கொண்டு போயிருந்தார். அன்றைக்கு தேர்தல் அன்று டெலோனுடைய தலைவராக இருந்த திரு வினோதலிங்கன் கோன்சாப்பு நான் மக்களை சந்தித்து மேற்பார்வை செய்த போலீஸாரால் கைது செய்யப்பட்டு சிறை போலீஸ் நிலையத்திலே கொண்டு திருவண்ணாமலை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தோம். நான் அந்த தேர்தல் ஆணையாளருடன் பேசிய பின்னர் தான் நாங்கள் விடுதலை செய்யணும். அதேபோல் எங்களுடைய பாராளுமன்ற ராகாந்த நிலையத்தில் இந்த மட்டக்களப்புக்கு திரு கருணாகரன் அவர்கள் களவாஞ்சிக்குடியிலே ஏஎஸ்பியினால் சேற்றில் பிடிக்கப்பட்டு சிறை கூண்டுகளை கொண்டு போடப்பட்டு 5 வாக்கு நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்தோம். அவை இது மாதிரி எத்தனை அடாவடிகளை அரசாங்கத்துடன் நிற்கிறவர்களை சொன்னவர்கள் அரசாங்கங்களுக்கு என்ன காட்டி நாங்கள் அவர்களுக்கு நெத்திய போல ஆயுதம் இல்லாமல் 97ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இங்கே வந்து இறங்கினோம். எல்லா இயக்கம் இபிடிபி இபிஆரில் புரட்டு எல்லாரும் வைத்து கொடுத்த பொழுது இந்த தலைமையிலே நாங்கள் வந்து இறங்கி 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளத்துறை கைப்பற்றி காட்டினோம். அந்த உறவு தான் நீண்ட காலத்திலே பின்னர் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மலர்ந்தது. அது நாங்கள் எதை செய்ய கொண்டு இறுக்கமாக நிற்கிறோமோ அதுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள், புலிகளும் ஆதரவு தந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு இல்லாட்டி அவர்களும் நாங்களும் மோதலில் இருந்தோம், கொலைப்பட்டியலில் நாங்கள் இருந்தோம். அது வேறுபடியும். ஆனால் அவர்கள் நாங்கள் சரியாக செயற்படுகிறோம் என்று எங்களை அழைத்தார்கள். நாங்களும் சேர்ந்து வேலை செய்தோம். துரதிர்ஷ்டவசமாக 22 நாடுகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை ரசிக்கிவிட்டோம். ஆகவே இது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கண் முன்னாலேயே நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு இந்த உள்ளூராட்சி மன்றங்களையும் மற்றவர்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஏற்கனவே தங்களுடைய அணிக்கு ஆதரவு தராது என்று தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை வல்வெட்டித்துறை நகர சபையில் தங்களுக்குரிய ஆதரவை தந்தால் என்ன செய்வீர்கள்? ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வாக்கெடுப்பு நடந்தால் தானே நாங்கள் கேட்க மாட்டோம். அவரோட ஆதரவை நாங்கள் கேட்க மாட்டோம். இவர் சோதனை சொல்கிற மாதிரி அவைகளாக போட்டு நாங்கள் என்ன செய்கிறது? ஆகவே வாக்கெடுப்புன்ற ஒன்று நடந்தால் நாங்கள் போய் அறை கேட்கல எங்கள் ஆதரவு தாங்க உண்டு. வாக்கெடுப்பையே நாங்கள் விரும்பவில்லை. அது நீங்கள் சொன்னதை செய்யுங்கள். அது தனியாக இளமக்கள் ஜனநாயக கட்சியை போட்டிக்கு நிற்க முடியாது. ஒருவர் தன்னைத்தானே பிரிக்க இயலாது, ஆமதிக்க இயலாது. அதே மாதிரி ஜேவிபி போட்டியிடலாம். 3 பேர்கிட்ட ஒரு ஆள் பேர் பிரிச்சு ஒரு ஆள் ஆமதிச்சு அவர் நிற்கலாம். அந்த நேரத்தில் கூட தமிழரசு கட்சி என்ன செய்ய வேண்டும்? வாக்களிப்பிலே நடுநிலையாக இருக்க வேண்டும். இல்லை எங்களுக்கு அங்களே ஆதரிக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு யாழ்ப்பாணமாக சொல்லி அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொன்னோம். அது ஆதரிக்கலாம், அது நடுநிலையாக இருக்கலாம். இதை விடுத்து மற்றவர்களுடன் பேச்சுக்கே இடமில்லை. 75 விழுக்காடு 16 பேரில் 12 பேர், 5 பேர் தமிழரசு கட்சி, நாங்கள் 7 பேர், 75% இருக்கிறது. நாங்கள் 2 தேசிய அணிகளும் இணைந்தால் அதுக்கு ஒரு அவர்கள் சபையில் இருக்க போகிறார்கள். அவர்களை மேற்கொள் காசு தர மாட்டோம் என்று சொல்லி இல்லை சபைகளுக்கு. யார் சொல்கிறார்? இந்த அமைச்சர் இல்லை, அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சொல்கிறார் எங்களுடைய பாராளுமன்றத்தை நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். கடந்த தேர்தலில் நான் எங்களுடைய தலைவருக்கு கூறியிருந்தேன், 17 உறுப்பினர்களுக்கும் சமமான ஒதுக்கீட்டை வழங்கும் அரசாங்க கட்சி என்ன பேதம் வேண்டாம். 16 பேருக்கும்
சமமாக நடத்தப்படுவார்கள். நாங்கள் பதவியேற்றால் நாங்கள் பதவியேற்ற காட்டி எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது. அது வேறு விட அதே தான் நிலவரம்.